உயர்ந்த ஒரு கருத்தை தனக்காக ராமபிரான் மறைந்திருந்து வாலியை கொன்ற ராமபிரானுக்கு உரிய நேரத்திலே உதவி செய்ய வேண்டிய சுக்கிரீவன் செல்லாததற்கு காரணம் அவன் குணம் அல்ல, செல்லக்கூடாது என்ற எண்ணம் அல்ல, அவனுடைய பழக்கம், அந்த கல் உண்ட பழக்கம். ஆகினாலே மது அருந்தது எத்தகைய கேடை விளைவிக்கும், எப்படி தன்னை ஒரு நன்றி கேட்டவனாக மற்றவர் முன் காக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மது அருந்துவதை நிச்சயமாக நிறுத்திவிட வேண்டும். மிக மிக குளிர் பிரதேசமாக மைனஸிலே போய்கொண்டிருக்கின்ற மேல்நாட்டினர்கள் மது அருந்துவது உடலிலே சூட்டை ஏற்றுவதற்காக. இங்கே நாம் நடந்தால் சூடு, பேசினால் சூடு, நின்றால் சூடு, நமக்கு ஏன் மது? சிந்தியுங்கள். ஆலோசனை கூட்டம் நடந்தது. யார் யார் எந்தெந்த திக்குக்கு போக வேண்டும் என்றெல்லாம் தீர்மானம் செய்தார்கள். இலங்கையை நோக்கி யார் போகுது என்று வந்தபொழுது ஜாம்பவான் சொன்னார், அதனுடைய ஆற்றல் பெற்றவர் ஆஞ்சநேய சுவாமி என்று. ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாது, மற்றவர்கள் சொன்னால்தான் புரியும் என்று ஒரு சாபம் இருக்கிறது. சரி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கு செல்ல ஆஞ்சநேய சுவாமி புறப்பட்டு இலங்கையை நோக்கி போகிறார். அப்படி போய்கொண்டிருந்த போது ராமபிரான் கட்டி அணைத்தவரை ஒரு கணையாழி என்ற மோதிரத்தையும் கொடுத்து சீதாதேவியினுடைய அடையாளத்தை எல்லாம் சொல்லி அனுப்பினார். உடனடியாக சுக்கிரீவனும் வந்தான். கண்டு வா என்றிருந்தான் காகுத்தன், கொண்டு வா என்றிருந்தான் கவிக்குலத்தரசன். போய் சீதாதேவி இருக்காடான்னு பார்த்துட்டு வான்னு ராமபிரான் சொன்னார். இந்த சுக்கிரீவன் பார்த்துட்டா உடனே தூக்கின்னு வந்துருந்தான். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது சில வானரங்கள் தனக்குள்ளே பேசி கொண்டிருந்ததாம். ஆஞ்சநேய சுவாமி புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்மைதான். அங்கே சீதையை பார்க்காட்டா என்ன ஆகும், இல்லைன்னா என்ன பண்ணுவார்? இன்னொன்று சொல்லித்து ரொம்ப சோகமாக, நம்ம ராஜா சுக்கிரவன் கோபக்காரர், எல்லாரையும் கொண்டு போடுவார் கோபத்தில் என்னார். அதுக்கு இன்னொரு வானரம் சொல்லித்து, ராமகாரியத்துக்குனால இறப்பதில் தப்பில்லையே, அந்த ஜடாயு இறந்தது இல்லையா என்று சொன்ன உடனே மரம் குலுங்கியது. மரத்தின் மீது இருந்த ஒரு பறவை கீழே குதித்து, யார் இங்கே சொன்னீர்கள் ஜடாயு இறந்து விட்டான் என்று? என் பெயர் சம்பாதி, நானும் ஜடாயும் சகோதரர்கள். ஒரு சமயம் சூரியனை நோக்கி பறந்தபொழுது சூரிய வெப்பம் தாங்காமல் ஜடாயு அவதிப்பட்டான். நான் என் 2 இறக்கைகளை வைத்து அவனை காப்பாற்றினேன். என் இறக்கைகள் எரிந்து விட்டது, அவன் இறந்து விட்டானா என்று கண்ணீர் விட்டு கதறிய சம்பாதி ராம நாமத்தை சொல்ல இறகை மீண்டும் பெற்றது என்று சொன்னார்கள். பிறகு அங்கிருந்து சுயம்பிரபையுடைய குகையெல்லாம் போய்விட்டு ஆஞ்சநேய சுவாமி புறப்பட்டு போகிறார். ராமாயணத்திலே மற்ற காண்டங்கள் காரண பெயரால் அமைந்தது. பால்ய பருவத்தை சொன்னது பாலகாண்டம், அயோத்தியில் வாழ்ந்த காலத்தை சொன்னது அயோத்தி காண்டம், காட்டிலே வாழ்ந்த காலத்தை சொன்னது ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காலத்தை சொன்னது கிஷ்கிந்தா காண்டம். இதற்கு மட்டும் ஏன் சுந்தர காண்டம்? காரணம், ஆஞ்சநேய சுவாமிக்கு அவன் அம்மா வைத்த பெயர் சுந்தரன். அதுவா இருக்குமா? இல்லை இல்லை. இப்பொழுது புறப்பட்டு போகிறாரே இலங்கைக்கு, இயற்கை காட்சிகள் ததும்புகின்ற இடங்களெல்லாம் பார்க்க போகிறார்களே, சுந்தரமான காட்சிகள் என்பதற்காக சொல்லியிருப்பார்களா? இல்லை. ஏன் சுந்தரகாண்டம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால், எந்த ஒரு காரியத்திற்காக, இலக்குக்காக ஆஞ்சநேய சுவாமி போய்கொண்டிருக்கிறார்? ராமபிரானை பிரிந்து சீதாதேவி தனித்து அங்கே அசோகவனத்திலே கிடக்கிறாள். அவரை கண்டு இருவரையும் மீண்டும் ஒன்றாக சேர்க்கின்ற பணியிலே இருப்பதனாலே, ஒரு சுபமான காரியத்தை துவக்குகின்ற காரணத்தினாலே இதை சுந்தரகாண்டம் என்று சொன்னார்கள். எல்லோரும் சொல்லுங்கள். வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு, வீர தூர சீர ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஒரே எம்பலா எம்பினாராம். அந்த மகேந்திர மலை எப்படி குலுங்கித்து என்று வர்ணிக்கிறார்கள். மலை பொந்துகளிலே இருந்து கொண்டிருந்த பாம்புகள் தன்னிடம் இருந்த மாணிக்கங்களே கக்கித்தாம். மேலிருந்து கீழே விழுந்த மாணிக்கங்களே கீழிருந்தவர்கள் பார்த்து ஏதோ வானி உலகத்தில் இருந்து நட்சத்திரங்கள் கவிழ்ந்தனோ என்று எண்ணியதாம். அங்கே குகையிலே பூஜை செய்து கொண்டிருந்த ரிஷிமார்கள் எல்லாம் இது ஏதோ புயல் வந்து விட்டதோ, சுனாமி போன்ற அமைப்பு இருக்கின்ற நடுமாறி ஓடிக்கொண்டார்களாம். எல்லாவற்றையும் வேடிக்கையாக சொல்லி வந்தபோது இன்னும் ஒன்று சொல்லுகிறார்கள். அந்த மலையிலே இருந்த பெரும் பெரும் மரங்கள், ஆச்சா மரங்கள், தேக்கு மரங்கள் போன்றவையெல்லாம் வேரோடு பிடுங்கியதாம்
பிடுங்கியது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயர் சுவாமியோடு பின்னாடி தொடர்ந்து வந்ததாம். அந்த காற்று ஈர்ப்பு சக்தி எப்படி இருந்தது என்கிறார்கள். படைத்தலைவன் ஒரு போய்க் கொண்டிருந்தால் பின்னால் அணிவகுத்து சீவிரைகள் வருவது போல் இருந்ததாம் என்று அற்புதமாக அந்த சுந்தரகாண்டத்தின் துவக்கத்தை எல்லாம் வர்ணிக்கிறார்கள். ராமாயணம் முழுமையாக பாராயணம் செய்யப்பட வேண்டிய நூல். அன்றையில் சுந்தரகாண்டத்தை மட்டுமாவது பாராயணம் செய்ய வேண்டும். என் அருமை சகோதரி சுதா அவர்கள் எந்தெந்த காண்டத்திற்கு என்னென்ன நைவேத்தியம் கொடுக்க வேண்டும் என்று கூட எழுதியிருந்தார்கள். அதனால் சுந்தரகாண்டம் என்பது ஒரு மந்திர நூல், பாராயணம் செய்யத்தக்க மந்திர நூல். அது நண்பர்களே, வாழ்க்கையிலே 3 சோதனைகள் உருவாகும். முதல் சோதனை உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஏற்படும். 2வது சோதனை தெய்வ சோதனை. 3வது சோதனை விரோதிகளால் ஏற்படுகின்ற சோதனை. அமெரிக்காவிலேருந்து பாஸ்வரான்னு பையன் புறப்பட்டுருப்பான், ஏர்போர்ட்டை ரிசீவ் பண்ணணும். திடீர்னு மழை பெய்யும், டிவியில் சொல்லுவான் இன்று புயல் அடிக்க போகிறது. உடனே அம்மா சொல்வா, நீங்கள் வெளியிலே நீ போகப்படாதும்பா. அம்மா போடுற தடை எதனால? அந்த பாசத்தாலே, உறவினர்கள் தடையினாலே. ஆஞ்சநேய சுவாமி பறந்த பொழுது எதிரே யாதும் இல்லை என்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு மலை எழுந்து மேலே வந்தது. கதையை உருவினார், கைகூப்பிட்டு அந்த மலை, ஐயா என் பெயர் மைனாக மலை. ஒரு காலத்திலே மலைகளுக்கெல்லாம் ரெக்கைகள் இருந்தன. அந்த ரெக்கைகளை வைத்துக்கொண்டு எந்த மலை எங்கே யார் தலையிலே விழுவார்கள் என்று பயந்து போன ரிஷிமார்கள் எல்லாம் இந்திரனும் வேண்டி கேட்டுக்கொள்ள இந்திரன் எல்லா மலைக்குடைய ரெக்கைகளை வெட்டி போட்டு விட்டான். நான் மட்டும் தப்பித்தேன். எப்படி தெரியுமா? தங்கள் தகப்பனார் வாயு தேவன் என்னை சமுத்திரத்து அடியிலே ஒளித்து வைத்திருந்த காரணத்தினாலே நான் தப்பித்தேன். அந்த நன்றியை காட்டத்தான் வந்திருக்கிறேன். என் மலையிலே சற்று ஓய்வெடுத்து கொண்டு இங்கே நிறைய பழங்கள் எல்லாம் இருக்கிறது, அருந்தி செல்லலாம் என்று சொன்னவுடன் கைகூப்பி சொன்னாராம் ஆஞ்சநேய சுவாமி, நான் ராம காரியமாக போய்கொண்டிருக்கிறேன். அந்த காரியம் முடிகின்றவரை நான் எங்கேயும் சித்தத்தை செலுத்த மாட்டேன். திரும்பி வரும்போது நிச்சயமாக உங்கள் உபசரிப்பை ஏற்கிறேன் என்றார். இது சுந்தரகாண்டத்தில் வர செய்தி. நமக்கு சொன்னது என்ன? குறிப்பாக ஒரு இலக்கை நோக்கி ஒரு காரியத்தை நோக்கி நீங்கள் அடி வைத்து கொண்டிருக்கும் போது உங்கள் சிந்தனை வேறு எங்கும் சிதறக்கூடாது. எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ, எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்களோ, தீர்மானம் செய்கிறீர்களோ, அதற்குரிய வழிமுறைகளை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டுமே, அல்லாது மற்றவைகளில் போகக்கூடாது. அதுதான் ராமகாரியம். அதுதான் ஆஞ்சநேய சுவாமி எதை எடுத்தாரோ, எதை நினைத்தாரோ அதை மாத்திரம் செய்து முடித்து வெற்றிகரமாக வந்து விடுவார். தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். இலங்கையிலே சீதை இருக்கிறார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது, உண்மை. அந்த ராவனுடைய ஆற்றல் பற்றி ஆஞ்சநேயருக்கு என்ன தெரியும்? அவன் நேரடியாக போரிடுபவன் அல்ல, மாயப்போர் செய்பவன். ஆஞ்சநேயருக்கு வலிமை இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக நாகமாதா சுரசியை அனுப்பினார்கள். சுரசி வாயை பெரிதாக வைத்துக் கொண்டாள். ஆஞ்சநேயர் அருகே வந்தபோது சொன்னாள், யாராக இருந்தாலும் இந்த மலையை தாண்டினால் என் வாய்க்குள் புகுந்து போக வேண்டும். வாயில புகுந்தா என்னாகும்? வாயை மூடிட்டா. உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், அம்மா தாயே, தங்கள் நிபந்தனையை நான் ஏற்கிறேன். ஆனால் நீங்கள் பார்க்கும் இந்த உருவம் என் உருவம் இல்லை. என் உண்மையான உருவத்தை எடுக்கிறேன் என்றார். வளர்ந்தார் அப்படியே விஸ்வரூபத்தை எடுக்கிறார் ஆஞ்சநேயர். அவர் சும்மா இருப்பாளா? வாயை பெரிசா சுரங்க மாதிரி வச்சுனுட்டார் சுரசை. உடனே உருவத்தை சிறிதாக்கினார், வாய்க்குள் புகுந்தார், காது வழியா வந்து விட்டார். உன்னுடைய நிபந்தனை வாயில் புக வேண்டும், புகுந்து விட்டேன், வந்து விட்டேன். அஷ்டமா சித்திகள் அறிந்தவர். பெரிதாக வளரவோ, சிறிதாக மாறவோ, காற்றாக கசங்கோ, அனைத்து சித்திகளையும் அடைந்து, அதனால் நவ வியாக்கரண பண்டிதர் என்று ஆஞ்சநேய சுவாமி நாம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது தெய்வத்தினால் வந்த சோதனை. அடுத்து பறந்து கொண்டிருக்கிறார். எதிரே எந்த தடையும் இல்லை என்று பொழுது ஆஞ்சநேயர் யாரோ கீழே பிடித்து இழுத்துக் கொள்கிறார்கள். சுற்றி முற்றும் பார்க்கிறார், தடையேதும் இல்லாத யார் இழுக்கிறார் என்று பார்த்தால் ஆஞ்சநேயர் நிழலை பார்த்து கொண்டு கீழே ஒரு அறைக்கு இழுத்து கொண்டிருக்கிறாள். அவள் பெரிய சிம்மிகா என்று அங்காரத்தார்கள். உடனே கீழே குதிக்கிறார், அவளை அடித்து கொள்ளுகிறார். அந்த குடலை உருவிக்கொண்டு பறந்தாராம் ஆஞ்சநேயர். எப்படி இருந்து என்று சொல்லுகிறார்கள். குழந்தைகள்லாம் பட்டம் விடும் இல்லையா, அந்த பட்டம் மேலே இருக்கும், கீழே இந்த மாஞ்சா கயிறு இருக்கும். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் இவளை வைத்து கொண்டு மேலே பறந்துட்டு இருக்கார். அந்த குடல் உருவிய குடலாகப்பட்டது கீழே இருக்கிறதே, அந்த உருவு அப்படியே மாஞ்சா கயிறு போல் தோண்டிட்டான். 3 தடைகளை தாண்டி விட்டார் ஆஞ்சநேய சுவாமி. இனி எந்த தடையும் இல்லை என்று இலங்கை கோட்டையை பார்க்கிறார். கோட்டையா? எப்படி ஏற்பட்ட கோட்டை அது?
அந்த கோட்டைக்கு தாவலாம் என்று எண்ணிய பொழுது ஒரு பெண்மணி அவரை தடுத்தார். உடனே ஆஞ்சநேயருக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட ஒரு குத்து விட்டால், குத்து விட்டவுடனே அந்த பெண்மணி சொன்னால், என் பெயர் லங்கினி தேவி, நான் இதை காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். சாப விமோச்சனமாக சொன்னார்கள். என்றைய தினம் ஒரு குரங்கு வந்து உன்னை குட்டுகிறதோ அன்றைய தினம் சாப விமோச்சனம் என்று சொல்ல, நீங்கள் தேடி வந்த சீதாதேவியார் அசோகவனத்தில் நான் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி அவள் வானுலகம் சென்றாள். தாண்டினார் ஆஞ்சநேய சுவாமி. அங்கே பெரிய மலை ஒன்று படுத்து இருந்தது. மலைக்கு கண் இருந்தது, காது இருந்தது, மூக்கு இருந்தது. அது விடுகின்ற மூச்சு காற்று ஆஞ்சநேய மேலியம் கீழியமாக அலைக்கடித்தது. அங்கே படுத்திருந்தவன் கும்பகர்ணன். இவ்வளவு பெரிய வீரனா, மலை போன்ற ஒரு வீரன் இருக்கிறானே, இந்த கும்பகர்ணனை பார்த்து ஆஞ்சநேயர் ஆச்சரியப்பட்டு கொண்டு அடுத்த அரண்மனைக்கு தாவினார். அப்போது அவர் காதில் வீழ்ந்த சப்தத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நம சிவாய. நம்ம லங்கையில் தானே இருக்கோம். இங்கே எப்படி சிவநாமன் பார்த்தா விபீஷன் பூஜை பண்ணிட்டு இருக்கான், சிவ பூஜை. அற்புதம் அற்புதம் என்று அடுத்த அரண்மனைக்கு தாவுகிறார். ஒரு வீராதி வீரன் படுத்திருக்கிறான். ஆயுதங்களை எல்லாம் வியூகப்படி அடுக்க வைத்திருக்கிறான். வியூகம் என்றால் முதலிலே செல்லுகின்ற படையை அடுத்த படையை பாதுகாக்கும், அதை பாதுகாக்க மற்றொரு படை போகும். நீங்கள் பாம்பு போல் வியூகத்தை அமைத்தால் இவர்கள் கருடன் போல் அமைப்பார்கள். இது வியூகம் என்ற பெயர். அந்த காலத்திலே யுத்தம் நேர்மையாக நடந்தது. அபிமன்யுக்கு உள்ள போகிற வியூகம் தெரியும், வெளியில் வர வியூகம் தெரியாது, கொண்டுட்டாங்க மகாபாரதத்தில். அங்கே படுத்திருந்தது இந்திரஜீத். அவன் பெயர் மேகநாதன். இந்திரனையே வென்றதுனாலே இந்திரஜீத் என்று பெயர் பெற்றான். அடுத்த அரண்மனைக்கு தாண்டினார் ஆஞ்சநேய சுவாமி. என்ன வளர்மொழி அடமை! உள்ளே பார்க்கிறார், ராவணன் படுத்து கிடக்கிறான். அருகாமையிலே அலங்கோல ஆடையோடு பல பெண்கள் இருக்கிறார்கள். அனைத்தையும் பார்த்து கொண்டே போகிறார் ஆஞ்சநேய சுவாமி. ஆனால் அலங்கோலமாக கிடக்கின்ற பெண்களையும் ஆடையற்றவர்களையும் கண்டு அவர் மனம் சஞ்சலப்படவில்லை. அதனால்தான் ஆஞ்சநேயரின் பெயர் ஜித்தேந்திரியன். வடநாட்டிலே அவர் அழைப்பது பவனகுமார் ஜித்தேந்திரி என்று தான் கூப்பிடுவார்கள். திடீரென்று பார்க்கிறார், யாரை தேடி வந்தோமோ அந்த சீதாதேவி மஞ்சத்திலே படுத்து கிடக்கிறாள். ஆனந்தம் தாங்கவில்லை அவருக்கு. தேவியை தேடி வந்தேன், தேவியை கண்டுவிட்டேன் என்று எண்ணிவர் தனக்குத்தானே குட்டிக் கொண்டார். ராமபிரான் தேவி இப்படி மஞ்சத்திலே ராமணன் அந்த புறத்திலே படுத்திருப்பாளா? தவறிழித்து விட்டேன் என்றால் அங்கு படுத்திருந்தது மண்டோதரி, ராவணன் மனைவி. ராவணன் மனைவி மண்டோதரி சீதையை ஒக்குகின்ற அழகு பெற்றவள். பிறகு பார்த்தார், எல்லாரையும் பார்த்தாகிவிட்டது இந்த அசோகவனத்திலே. ஆனால் யாரை தேடி வந்தமோ அந்த சீதாதேவி மட்டும் பார்க்க முடியவில்லை என்ற பொழுது அவருக்கு எண்ணம் தோன்றிற்று. புறப்படும் பொழுது நாம் கடவுள் நாமத்தை சொல்லவில்லை. ஒரு காரியத்தை துவப்பதற்கு முன்பாக இறைவன் நாமத்தை சொல்லி இறைவன் பூஜை செய்ய வேண்டும். பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சு. என்ன அர்த்தம்? பிள்ளையாரை பிடித்து கணபதி பூஜை செய்து குரங்கில் முடிக்க வேண்டும், ஆஞ்சநேயர் பூஜையில் முடிக்க வேண்டும் என்று பழமொழி. அது உடனே சொன்னார், நீங்களும் சொல்லுங்கள், ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய சீதாராம், ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய சீதாராம். கண்டிறந்து பார்த்தால் சிம்சுபா மரத்தின் அடியிலே புகை உண்ட ஓவியம் போல் ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிற காட்சி கண்ணுக்கு தென்பட்டது. உருவத்தை சிறிதாக்கி கொண்டு மரத்தின் மேல் ஏறினார் அவர். ஏன்னா நேரடியாக போயிட்டால் சீதை சந்தேகப்படுவாள். மகா பெரியவாள் கேட்கிறார், சின்ன உருவமாக இருந்தாலும் மரத்த மேலே தான் ஆஞ்சநேயர் உட்கார்ந்தார், கீழே இருக்க அரக்கிகளுக்கு அது கண்ணு தெரியாதா? யாரோ ஒரு குரங்கு வந்து புதுசாக உட்காந்துருக்குன்னு அவன் எளிதிலே அடையாளம் கண்டிருக்கலாமே. பெரியவாள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றார், ஆஞ்சநேயர் உடல் நிறமும் சிம்சுபா மரத்து இலை நிறமும் ஒன்றாக இருந்ததால் அடையாளம் காண இயலவில்லை. நம்ம மகான்கள்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு சப்தம் கொட்டுகிறது முரசு. ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராவண மகாராஜ் வரார், ராவண மகாராஜ் வரார். பார்த்தார், ராவணன் வருகிறான். எப்பேற்பட்ட வீராதி வீரன் வருகிறான்.
அவனுடைய இடுப்பிலே இரண்டாவது மனைவி தானியமானி கைகோர்த்து வந்திட தொங்குகின்ற அங்கிகளை இருவர் ஏந்திவர் நேரே சீதையிடம் வந்தான். ராவணன், மனித பெண்ணி, 10 மாத காலம் உனக்கு நான் தகவல் தந்தேன், நீ என்னை இன்னும் ஏற்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அவள் சொன்னாள், மாற்றான் மனைவி மீது மோகம் வைக்கலாமா என கேட்டாள். நண்பர்களே, அப்பொழுது அங்கே ஒன்று நடந்தது, உலகமே வியந்தது. வீராதி வீரன் தசகண்டன், இமயமலை அசைத்தவன், கைலாமலை அசைக்கவன், மாபெரும் வீரனான ராவணன் சீதையின் காலிலே போய் விழுந்தான். வள்ளுவர் சொன்னார், பகை, பாவம், அச்சம், பழி ஏற்படும் மாற்றான் மனைவி மேல் மோகம் வைத்தார். பகை யாருக்கு? ராவனுக்கு. எங்கிருந்து பகை வரும்? அச்சம், இவனா பயப்படுவான். பழி, இதெல்லாம் அந்த காலத்தில் சகஜம். அதுக்காக தான் வள்ளுவர் அர்த்தமான ஒரு வார்த்தை போட்டார், பாவம். நீ செய்த காரியத்துக்கு ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவம் அகப்பட்டது அந்த ராவணனை ஒரு பெண்ணின் காலிலே விழ வைத்து துடித்து போனார் தானியமாலினி. துவண்டு போனார்கள் அருகிலே வந்தவர்கள் எல்லாம். எங்கள் மகாராஜாவா, எங்கள் மகாராஜா கேவலம் ஒரு பெண்மணி காலிலே விழுகிறார் என்று தானியமாலி கண்ணீர் விட்டாள். சீதையோ இறங்கினாலோ ஒரு புள்ளை பிடித்து போட்டாள். என்ன பொருளாக இருக்கலாம்? என்ன இருந்தாலும் ராவணன் மகாராஜா ஒரு ஆசனம் போட்டதாக இருக்குமோ? இல்லை. எனக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளி வேண்டும் என்று போட்டிருப்பாளோ? இல்லை. என்ன பொருள்? ஹே ராவணா, என் பர்த்தா முன் நீ வெறும் திருணம், வெறும் புல்லுக்கு சமம் என்று போட்டாள். கோபம் கொண்டான் ராவணன். எச்சரித்தான், தெரிந்து கொள், இன்னும் 2 மாதத்திற்குள்ளாக நீ எனக்கு இணங்காவிட்டால் அறக்கிழக்கு 2 பசி, ஒன்று காம பசி, மற்றொன்று வயிற்று பசி. காம பசிக்கு நீ இணங்கவில்லை என்றால் வயிற்று பசிக்கு உன்னை நான் காலை உணவாக நர நர என்று கடித்து உண்பேன். அருகில் பார்த்து எச்சரித்தான், எனக்கு அவள் இணங்க வேண்டும், இணங்காவிட்டால் உங்களை கொன்று போடுவேன். எல்லாரும் பயந்து போயிட்டான். ராவணன் சென்ற உடனிருப்போரெல்லாம் சீதையை பார்த்து, நீ ஏன் இத்தனை கஷ்டப்படுகிறாய்? கேவலம் இந்த மனிதனுக்காக அவதிப்படுகிறாய். எங்கள் மகாராஜாவுக்கு ஆசைக்கு இணங்கிவிடு, அவரை திருமணம் செய்து கொண்டால் உங்களை எங்கேயோ உச்சத்திலே வைப்பார் என்றெல்லாம் சொல்ல கண்ணீர் ஊத்தார் சீதை. அப்பொழுது திடீரென்று விபீஷணன் மகள் திரிசடை ஆறுதல் சொன்னாள், சீதா, நான் ஒரு கனவு கண்டேன். புஷ்ப விமானத்தை நீயும் உன் கணவரும் உன் மைத்தனும் ஏறிக்கொண்டு பட்டாடை கண்டு கொண்டு போய்கொண்டு இருக்கிறீர்கள். ராவணன் தலையிலே எண்ணெய் வைத்துக் கொண்டு கருப்பாடை அணிந்து கொண்டு கழுத மேலே பவனி வந்து கொண்டிருக்கிறான். என்ன பொருள்? நீங்கள் வென்ற போர்கள் அவன் தோற்கப் போகிறான். சற்று ஆறுதல் அடைந்தாலும் முதலிலே இலங்கையில் நான் இருக்கிறேன் என்ற செய்தி என் பர்த்தாவுக்கு எப்படி தெரியும்? என்னை ராவணன் கடத்தி போன போது சாட்சியாக இருந்தது அந்த ஜடாயு மாத்திரம்தான். ஜடாயு வெட்டி போட்டிருக்கிறான், குட்டுயிராக கிடந்ததே. ராமபிரான் வரத்துக்குள் இது இறந்து போயிருந்தாள் இருக்காது. ஒரு சமயம் ஆவேசத்தினாலே என் இலக்குவனாரை நான் தாறுமாறாக பேசிவிட்டேனே, அதை போய் அண்ணாவிடம் சொல்லியிருப்பாரா? கேவலம் மனித பெண்ணே, நீ என் தம்பியா அப்படி நினைத்தாய் என்று என்னை விருத்து ஒதுக்கியிருப்பாரோ? எப்படி இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இந்த இலங்கை மாபெரும் கடலை தாண்டி வரவே இயலாது.